என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ நண்பா மிஸ், எப்படி இருக்கிறீங்க? சத்தியமாக சொல்கிறேன் நண்பா மிஸ், இன்றைக்கி எனக்கு வீடியோ போடுற மூடே இல்லை. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணேன், கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து கேஎன் நேரு வந்து ராஜினாமா பண்ண சொல்லி வாய்ஸ்லாம் விட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம நாய் தமிழ் குரூப்ஸோட தலைவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாநாடு போடுறன்ற பேரில் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக கொடுத்துருக்கான், அதில் வேறு வச்சு செஞ்சுருக்காங்க அந்த இன்டர்வியூ. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை போடலாமா அதை போடலாமா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன். டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுமே, எடிட் பண்ணுமே, நம்ம எப்போ ஓடுறது அப்படின்ற யோசனையில் இருக்கும்போது டக்குன்னு மாட்டிச்சு பாருங்க நம்ம திவ்யா சத்யராஜ் மாட்டிச்சு பாருங்க முத்தனை மூஞ்சி. அடடடடடா, இதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடியோ போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுருவோம் அப்படின்னு இறங்கினது தான். இன்றைக்கி அநேகமாக உங்களுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஏன்னா அக்கா வந்து அந்த முத்தனை மூஞ்சி வந்து அக்கான்லாம் சொல்ல முடியாது, அக்காவா அண்ணனான்னு தெரில. முத்தனை மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்செலாம் விட்ருக்கு. தளபதிக்கு சேலஞ்சு விட்ருக்கு, தொண்டர்களுக்கு சேலஞ்சு விட்ருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. அதுவும் பாரு பார்த்திங்கன்னா ஒரு அந்த அம்மா டாக்டராக அப்பப்போ வந்து இன்புட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் டாக்டர். அந்த மாதிரி டாக்டரில் இருக்கவங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான்லாம் அப்படி தான் ஓடியோ போயிடும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அதுக்கப்புறமா இத்தியாதித்தெல்லாம் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க உள்ள போகலாம். வெல்கம் டு விஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, நம்ம முத்தனை மூஞ்சி என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. சரி வாங்க பாட்டு வருவோம். கரூர்ல 41 பேர் செத்துட்டாங்க, சேலத்துல ஒருத்தர் செத்துட்டாரு, திண்டுக்கல்ல யாரும் செத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டு கிவ் அஸ் ஆன்சர்ஸ். சரி, இவங்க வந்து இந்த கரூர் சம்பவத்தோடைய ரிசல்ட்டை வந்து கோர்ட்லேருந்து தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க வந்து விட மாட்டாங்க. அது தளபதியோட கணக்கில் தான் எழுதுவாங்க. அதை எழுதினாலும் பரவாயில்ல, 19 இவர் ஒரு மீட்டிங் போட போகிறாருன்னு வச்சுங்களேன். அந்த பாதையில் எவனாவது ஒருத்தன் இறந்து போயிட்டா கூட விஜயை பார்க்க போய் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கையும் தளபதி மேலே தான் போடுவாங்க. இப்படி உயிர் பலி கணக்கை தூக்கி தளபதி மேலே போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவங்க போட தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களுடைய மாநாட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் சாக்கு அடித்து 2 பேர் செத்தாங்க. மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது போலீஸ் பஸ்ஸில் விழுந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கற்பனையோட செத்துச்சு, அது கணக்கில் வராது. அதெல்லாம் இந்த முத்தனை மூஞ்சிக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏர் ஷோ நடத்துகிறேன்ற பேரில் 5 பேர் 10 பேரை கொன்னாங்க, அது இந்த முத்தனை மூஞ்சிக்கு தெரியாது. இப்படி ஆளும்போது அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு காவல்துறை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் நடத்தக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே அத்தனை உயிரிழப்பு போகிறது, அதெல்லாம் முத்தனை மூஞ்சிக்கு தெரியாது. ஏன்னா கண்ணை முன்னாடி வச்சுருக்கா இல்லை பின்னாடி வச்சுருக்கா நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மூஞ்சி தான் இது. ஸோ முத்தனை மூஞ்சி நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகாரம் இருக்குல்ல உங்கள் அப்பன்ட்ட, நான் சொல்கிறது உன்னை பெத்தப்ப இல்லை, உங்கள் இன்னொரு அப்பா இருக்கார்ல, அந்த அப்பன்ட்ட போய் அப்பா ஓன்ட்ட தானப்பா அதிகாரம் இருக்குது, நீ அப்பா தப்பா இருக்க, எப்போ பார்த்தாலும் எங்கேயா யாராவது கொண்டுக்கினே இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி அதை போய் கேளு முத்தனை மூஞ்சி. இன்னொன்று கேட்டினா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை, கலாச்சாரம் அப்படி இப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல தான் உங்கள் அப்பா இருக்கிறாரு. திருப்பி சொல்கிறேன், உன்னை பெத்தப்ப இல்லை இந்த அப்ப, அந்த தத்து எடுத்திருக்கான அந்த அப்ப, அவன்கிட்ட போய் கேளு, ஏன்பா இதெல்லாம் நடக்குது, ஓன்ட்டு தானே ஆட்சி அதிகாரம் காவல்துறை எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஏன் நடக்காமல் நீ பார்த்துக்க வேண்டியதானே முத்தனை மூஞ்சி அப்படின்னு, சாரி அப்பா அப்படின்னு சொல்லி முத்தனை மூஞ்சி நீ கேட்கணும். அதெல்லாம் விட்டு இங்கே வந்து எவனோ செத்ததுக்கெல்லாம் விஜய் கணக்கில் எழுதுனா என்னன்னு சொல்கிறது? உன்னெல்லாம் வந்து உங்கள் அப்பா பெத்தானா பேண்டானான்னு தெரியல. சேலத்துல நான் விஜய் சாரோட ஸ்பீச் பார்த்தேன். அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றாரு, மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின். நான் ஒரு டாக்டர் கிட்ட போறேங்க. அந்த டாக்டர் உனக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு நான் போய் டெக்ஸ்ட் புக்கை பார்த்துட்டு வந்து சொல்றேன்னா நான் அந்த கிளினிக்ல இருந்து ஓடி போயிருவேங்க, அங்க இருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த டாக்டருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னே தெரியல. அதே மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற புரிதலே இல்லைன்னா எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?
அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த திமுக கொத்தடிமை கூட்டத்துக்கும் அதிமுக கூட்டத்துக்கும் எல்லா கூட்டத்துக்குமே ஒரே குழப்பம். இவங்க என்ன ஏன் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்க போகிறாங்க? எல்லா இடத்துலையும் விஜய் அவர் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புலே ஒழிய, ஆனால் என்ன இந்த மனுஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்க போகிறான் அப்படின்றது தெரியாமல் புரியாமல் பைத்தியக்காரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறது. ஏன்னா அது ஏதாவது தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம எதாவது க்ரியேட் பண்ணி நம்ம திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலான்ற ஒரு ஐடியாவில் இவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் புரியாமையாக நாங்கள் உட்காந்துருக்கோம். அறிகட்ட முண்டமே பெரிய அப்படியே விஞ்ஞானி நினப்பு. முதல்ல அவர் என்ன ஒழுங்காக பேசினார்னு போய் கேட்டுட்டு வா. காது கூட கேட்காத செவிடா இருக்கும் போல இருக்கு எருமாடு. அவர் பேசுனது வேற, நீ சொல்கிறது வேற. இங்கே இதில் உதாரணம் மயிறு வேறு, உதாரணம் மயிறு. அந்த உதாரணம் மயிரை ஒழுங்காக கொடு. இந்த அம்மா டாக்டர்கிட்ட போவாங்களாம். டாக்டர்கிட்ட போனோம், தொண்டை வலிக்கு டாக்டர்கிட்ட போனோன்னே அவருக்கு என்ன மருந்து போடணுன்னே தெரிலன்னா அந்த அம்மா டாக்டர் விட்டு ஓடி வந்துடுவாங்களாம். என்ன மருந்து போடணும்னு தெரியாத எதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து உட்கார வச்சுருக்கான். அப்படி அவன் ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சுருக்கான்னா அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்தது? நீ இருக்கிற அந்த அரசாங்கம், நீ உங்கள் அரசாங்கம், அந்த அரசாங்கம் தானே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த அரசாங்கத்தை போய் கேட்கணும், ஏன் இந்த டாக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு. ஓடி வரக்கூடாது அறிகிட்ட முண்டமே. நீ ஓடி வந்துடுவேன். அந்த மாதிரி போலி டாக்டர் வச்சு எத்தனை பேர் ஊசி போட்டு சாவடிப்பான். அப்போ நீங்கள் போலி டாக்டர் உருவாக்குறீங்க. உங்கள் அப்பா வந்து போலி டாக்டர் உருவாக்குறான்னு நீ சொல்கிறீங்க, அதானே? சரி, இப்படியே வருவோம். உன் பேச்சுக்கே சொன்னால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு எடுத்து சொருக மாட்டாங்க. புரியுதா இல்லையா? முதல்ல தொண்டையில் என்ன மாதிரியான வலி, என்ன வலின்னு பார்த்து அந்த வலிக்கு முதல்ல கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க. அது சரியாகலைன்னா அடுத்து சரி இதை இன்னொரு மருந்து கொடுப்பாங்க. அதுவும் சரியாகலைன்னா ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க ஹாஸ்பிட்டலில். எடுத்தோடனே கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அறிகிட்ட முண்டமே. அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. அப்போ அந்த தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணணுன்றதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக எந்த கட்சியுமே செய்யாதது தமிழக வெட்டிகளை செஞ்சுருக்கு. என்னது? மக்கள்கிட்டையே அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கேட்டு தெரியறதுக்கு தனியாக ஒரு லிங்க்கு, தனியாக ஒரு வெப்சைட்டு, தனியாக ஒரு இமெயிலே வச்சுருக்கு. அதில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அனுப்புங்க, நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணணும்னு சொல்லி. இது எவனாவது பண்ணியிருக்கானா? எந்த அரசியலும் அதே பண்ணியிருக்கானா? உங்கள் அப்பா பண்ணியிருக்கானா? இல்லை. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் என்ன? 2000 வாக்குறுதி, 3000 வாக்குறுதி, ஓசியில் பஸ்ஸு, ஓசியில் லேப்டாப்பு, ஓசியில் சைக்கிள், இப்படி ஓசின்னு சொல்லிவிட்டு எங்கள் காசு எடுத்து அப்படி தூர விடுறது தான் உங்களுக்கு வேலை. இன்றைக்கி 10.5 லட்சம் கோடி கடனில் உட்காந்துருக்கு தமிழ்நாடு. அதை கேட்க துப்பு கிடையாது. அறிகட்ட முண்டம். இங்கே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இவர் என்ன கொடுக்க போகிறாரு, மக்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரில, இவர் வந்து செஞ்சுட்டு வரான்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அரகுர மேனிஃபெஸ்டோ எடுத்து அவுத்து விட்றதுக்கு அவர் ஒன்றும் அரகுர அரசியல்வாதி கிடையாது. உங்கள் எல்லாத்தையும் விட உங்கள் எல்லாருக்குமே தண்ணி காட்டுற ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி தான் தளபதி அப்படின்றது இன்னைக்கு போக போக உங்களுக்கு புரியும். வரும் மேனிஃபெஸ்டோ வரும்போது அதை படித்து பார்த்துட்டு நீனே போய் என்ன பண்ணுற தெரியுமா, உன் மூஞ்சியில் சாணி எடுத்து பூசிக்கிட்டு ஏன்டா இந்த அப்பன்ட்ட வந்து சேர்ந்தோன்னு சொல்லி உன்னை பெத்தாப்ப மேலே அவனை போய் செருப்பாலடி. உங்க கட்சியில பெண்களுக்கு எந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் கிடையாது. இது வந்து நீங்க உங்க கட்சியில் இருக்கிற அஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ண விதத்திலேயே தெரியுது. என்னது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக வெட்டி கழகத்தில்? அதெல்லாம் நீ பேசலாமா? ஏமா எப்பேற்பட்ட கட்சியில் உட்காந்துட்டு நீ பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற? பெண்களை பற்றி இப்போ அசிங்கமாக பேசுனது தானே உன் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தூக்கி 3 வருஷம் உள்ளே வச்சுருக்காங்க. அறிகட்ட முண்டம். போய் பொன்முடியை போய் கேளு எப்படி ஆபாசமாக பேசினார்னு. பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. பெண்ணுங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை எந்தெந்த திமுக காரன் கொடுத்துருக்கான்றது அந்தந்த ஊரில் போய் கேட்டால் தெரியும். அவ்வளோ பிரச்சனை இருக்குது. முக்கியமாக திமுகவில் இருக்க பெண்களே வந்து பிரச்சனைக்குரிய பெண்கள் தான்ற ஒரு பேச்சே இருக்குது. நீ என்னடானா இங்கே உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கறது இல்லையா? அஜிதா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு உடனே பாதுகாப்பு இல்லையா? அவங்க பதவி தேடி வந்தாங்க. பதவி கேட்குறவங்களாம் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. இப்போ உனக்கு வந்து பதவி தூக்கி உங்கள் அப்பன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்கள் அப்பன் பெத்தப்பன் வந்து அந்த அப்பன் காலில் போய் விழுந்திருக்கேன். அதனால் இந்த அப்பன் வந்து சரி போனால் போதையும் கொடுத்துருக்கான். அப்போ தான் அவன் வந்து பேசுவான். அவங்களெல்லாம் தூக்கி வச்சு பேசுவாங்க. எம்ஜிஆர் திராவிடன் பேசின கரலா கட்ட மண்டையன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தடிப்பு கூட்டத்துக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னையும் இறக்கி விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மொட்டை தலையன் சொட்ட தலையன். அதனால் நீங்கள் பேசுவீங்கம்மா பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு. ஏன்னா உங்கள் திமுகவில் இருக்கிறது மட்டும்தான் பெண்கள் அப்படின்னு உங்களுக்கு நினைப்பு. மற்ற யாருமே பெண்கள் கிடையாது. அந்த பொண்ணு வந்துச்சு, அதுக்கான தேவையை கேட்டுச்சு, முடிஞ்சால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அது நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? இன்றைக்கி அஜிதா பற்றி பேசுகிறதில்ல. அஜிதாவுக்கு பதவி கிடைக்கலன்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கி எத்தனை பேர் பாலியல் குற்றத்தில் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்களா? அதை பற்றி பேச வேண்டியதானே. அறிகிட்ட முண்டமே. சோத்தை திங்கிறியா இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா? நீ எல்லாம் படிச்சிருக்கில்ல, எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசு. அஜிதா எதுக்காக வந்துச்சுங்கன்னு? அஜிதா வந்து யாரையும் கற்பழிச்சிட்டாங்கன்னு வந்து நினைச்சா? இல்லை. பதவி கிடைக்கல, பதவி எனக்கு கொடுக்கலன்னு வந்து போராடிச்சு.
இதிலே தெரியுதுல்ல, இன்றைக்கி நீ அஜிதா பற்றி பேசுகிறனால தான் அதுக்கு பதவியை கொடுக்கல. ஏன்னா அது நீங்கள் எல்லாம் கூட்டுக்கலவானீங்கன்னு தமிழக வெட்டிகளுக்கு தெரியும். அவங்க அண்ணன் நீங்கள் எல்லாம் திமுக காரங்கன்னு எங்களுக்காக தெரிஞ்சனால தான் அஜிதா போன்றவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதவி கொடுக்கல. உனக்கு அது வலிக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, போய் முச்சந்தியில் போய் நில்லுங்க, நின்று ஏதாவது போய் கை தட்டி ஏதாவது கேளுங்க, கிடைக்கும். டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. Your time starts now. விஜய் சாருக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பரை பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? நீங்க அந்த கட்சியோட தலைவர்னா you should know their names. அறிகட்ட முண்டமே, திமுகவில் இருக்காங்கலாம் அறிகட்டத்தனமாக தான் இருப்பாங்க. படிப்பறிவு இல்லாத பண்ணாடையாக தான் இருப்பாங்கன்னு தெரியும். படித்த தற்கொலையாக இருக்கேன் நீ எல்லாம். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இது ஒரு சேலஞ்சுன்னு வேறு சேலஞ்சு விட்ற. எங்கள் இதே சேலஞ்சு போய் உங்கள் அப்பன்ட்டையும் உங்கள் அண்ணன்ட்டையும் விட. நான் சொன்னது உங்கள் பெத்த அப்பன் பெத்த அண்ணன் கிடையாது, கூட பிறந்த அண்ணன் கிடையாது. இப்போ இருக்கிற அப்பா, இப்போ இருக்கிற அண்ணன், அவங்கள்ட்ட போய் சொல்ல. இல்லை உங்கள் மாமா சேகர் பாபுகிட்ட போய் சொல்ல. எங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்ல. அதில் என்னது பேப்பர் கூட இல்லாமல் படிக்கணுமா? பேப்பர் இல்லாமல் ஒரு 10 பேரை சொல்லணுமா? எங்கே உங்கள் ஆள் இருக்கார், உங்கள் அப்பா இருக்கார், பேப்பர் கொடுத்து படிக்க சொன்னாவே தப்பாக படிப்பார். இந்த பேரை சொல்லி இது கூப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த பேரை தப்பாக பேசுகிறவர். இப்படி உங்கள் சைடில் என்னென்னலாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி நீ உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அப்பனுக்கும் சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எண்ட் ஆஃப் இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா, கடைசியில் நீ சொன்னது பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் கிடையாது, உங்கள் அப்பனையும் அண்ணன் தான் சொல்கிற. இந்த மக்கள் உன்னை ஓட்டு போட்டு எடுக்க வச்சாங்களே, இந்த மக்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? இந்த மக்கள் கூட ஒரு ஃபோட்டோ உன்னால் எடுக்க முடியுமா? அவன் யாராவது சிஎம்ஐ பார்த்துட முடியுமா? யாராவது டிப்யூட்டி சிஎம் பார்த்துட முடியுமா? அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது. நாக்கை பிடிங்கிட்டு அவங்கள. ஏன்னா தளபதியை கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ அவர் ஃபோட்டோ எடுக்கிறனால உனக்கு என்ன ஆகிடப்போகுது? தளபதி ஃபோட்டோ எடுத்தால் என்ன, ஃபோட்டோ எடுக்கலைன்னா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அதனால் மாறிடுமா? ஒன்று தமிழ்நாடு வேறு லெவலில் வந்துடுமா? அட அறிகட்ட ஜென்மமே, அவர் ஒரு பார்ட்டி லீடர், அவ்வளோதான். இப்போதைக்கு அவர் ஒரு சினிமா ஸ்டாரு. அவர் சிஎம் கிடையாது, அவர்கிட்ட எந்த பவரும் கிடையாது, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? ஃபோட்டோ எடுக்கிறனால ஃபோட்டோ இப்போ இல்லை, 30 வருஷம் ஃபோட்டோ எடுக்கிறவன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறான், ரசிகர்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டு. புரியுதா இல்லையா? அதனால் ஃபோட்டோ எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறோம், போய் ஃபோட்டோ எடுக்க போகிறான். ஃபோட்டோ எடுக்காமல் தளபதி தூரத்துலேருந்தே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், தூரத்தில் பார்க்க போகிறான். அது மட்டும் 10 இப்போ தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் செல்ஃபி எடுக்கிறாரு. அதில் எவனா மூஞ்சி வந்துட்டு போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இதில் எது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையோ அதை பற்றி பேசுங்க, தருதலை ஜென்மங்களை. அதை விட்டுவிட்டு எதையோ பேசிக்கிட்டு என்ன ஜென்மமோ நீ எல்லாம். எனியோ நண்பன்ஸ், என்னடா பண்ணுறது இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு அப்படி யோசிச்சிருந்தப்ப கரெக்டாக நமக்குன்னு சிக்கிச்சு இந்த முத்திர மூஞ்சி. முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சு செஞ்சுருக்கேன். ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸை போட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போங்க. ஓகே, பை பை, டேக் கேர்.